தர்ம சம்ருத்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் கும்பகோணம் அருகே இன்னம்பூர் அருள்மிகு எழுத்தரிநாதர் திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். மூலவர் எழுத்தரிநாதேஸ்வரர், அக்ஷரபுரீஸ்வரர், தான்தோன்றீஸ்வரர், ஐராவதேஸ்வரர் என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார். இறைவி பூங்குழல் அம்மை, சுகந்த குந்தலாம்பிகை, நித்திய கல்யாணி என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறாள். தீர்த்தம் ஐராவத தீர்த்தம். தலவிருட்சம் பலா, செண்பகம். அமைவிடம் கும்பகோணத்திலிருந்து திருப்புறம்பயம் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செல்லும் மார்க்கம் கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் சாலையில் சென்று புளியஞ்சேரிக்கு வடக்கே திரும்பி 2 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் இக்கோயிலை அடையலாம். எழுத்தரிநாதேஸ்வரர் கோவில் கல்வி அபிவிருத்தியை தரும் ஸ்தலம். இது காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள 54 தலங்களுள் 45வது திருத்தலமாக அமைந்துள்ளது. பள்ளியில் சேர்வதற்கு முன்னால் குழந்தைகள் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு அர்ச்சனை செய்தால் அவர்களின் கல்வி தடையின்றி பயிலும் அருள் கிடைக்கும். சிறு குழந்தைகளுக்கு இங்கு சிறப்பு வித்யாபியாசம் செய்து வைக்கப்படுகிறது. மற்றும் பேச்சு திறமையை குன்றியவர்களுக்கும் படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கும் இந்த கோவிலில் நாக்கில் நெல் கொண்டு எழுதப்படுகிறது. இதனால் அறிவு கூர்மை ஏற்படும் என்பது ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் சூரியன் பூஜித்தும் அகஸ்தியர் வழிபட்டும் இலக்கண உபதேசமும் பெற்றுள்ளார். மற்றும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இக்கோவிலில் பக்தர் ஒருவருக்காக சிவபெருமான் தாமே கணக்கெழுதி கொடுத்துள்ளார். ஸ்தல புராணம். ஸ்தல புராணத்தின்படி சிவபெருமானால் அகஸ்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசித்த காரணத்தால் எம்பெருமானுக்கு அக்ஷரபுரீஸ்வரர் எனவும் போற்றப்படுகிறார். ஒருமுறை துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளான இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதம் இத்தல ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றது. சன்னதி நுழைவாயில் சிறியதாக இருந்தால் ஐராவதம் சிவபெருமானிடம் தன்னை உள்ளே நுழைய அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவரை உள்ளே அனுமதிக்கும் வகையில் சிவபெருமான் கருவறையையும் அதன் நுழைவாயிலையும் மிகவும் அகலமாக்கினார். அதனால் இத்தல சிவனுக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. முன்னொரு சமயத்தில் சூரியன் தான் பெற்ற சாபத்தின் காரணமாக தன்னுடைய ஒளியையும் பொலிவையும் இழந்தார். சாப விமோச்சனம் பெற இங்குள்ள சிவபெருமானை வழிபடுமாறு முனிவர்களால் அறிவுறுத்தப்பட்டார். ஆனால் நந்தியும் விநாயகரும் இறைவன் எதிரில் இருந்ததால் அவரால் வழிபட முடியவில்லை. அப்போது சூரியன் சிவபெருமானை வழிபட அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டதின் பேரில் இருவரும் சற்று பக்கம் நகர்ந்தனர். அதனால் சூரியன் சிவபெருமானை வணங்கி சாப விமோசனம் அடைந்தார். இனன் என்றால் சூரியன் என்று பொருள். சூரியன் இத்தல ஈசனை நம்பி வழிபட்ட ஊர் என்பதால் இனன் நம்பூர் என்று பெயர் பெற்றது. காலப்போக்கில் இதுவே மருவி இன்னம்பூர் என்று ஆகியிருக்கிறது. இத்தலத்தில் சூரியன் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி 31ஆம் தேதி, புரட்டாசி 12ஆம் தேதி மற்றும் பங்குனி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் எழுத்தரிநாதரின் மீது தன்னுடைய சூரிய கதிர்களை வீசி வழிபடுகிறார். இந்த நாட்களில் ஆலயத்தில் சூரிய பூஜை திருவிழா போல் கொண்டாடப்படுகிறது. பக்தர் உருவில் வந்த ஈசன் சோழ மன்னனின் கணக்காரரான சுதன்மன் என்பவர் சிவபக்தர். இன்னம்பூர் எழுத்தரிநாதரை அனுதினமும் வழிபட்டு வந்தார். ஒரு முறை சுதன்மன் காட்டிய கணக்கில் மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. சரியான கணக்கை காட்டியும் பழி வந்து விட்டதே என நினைத்த அவர் சிவனை வேண்டினார். சிவன் சுதன்மனின் வடிவத்தில் மன்னனிடம் சென்று சந்தேகத்தை போக்கினார். உண்மையான சுதன்மன் சற்று நேரம் கழித்து மன்னனிடம் கணக்குடன் சென்றான். மீண்டும் ஏன் கணக்கு காட்ட வருகிறீர்கள் என்று மன்னன் கேட்டான். இறைவனே வந்து கணக்கு காட்டி விவரத்தை மன்னனிடம் சொன்னவுடன் மன்னன் சுதன்மனிடம் மன்னிப்பு கேட்டு சுவாமிக்கு கோயிலும் எழுப்பினான். அதனால் சுவாமிக்கு
எழுத்தறிநாதர், அக்ஷரபுரீஸ்வரர் என்ற திருநாமங்கள் ஏற்பட்டது. அக்ஷரம் என்றால் எழுத்து. இது சுயம்புலிங்கம் என்பதால் தான் தோன்றி ஈஸ்வர் என்றும் பெயர் உள்ளது. சுதர்மன் எழுத்தறிநாதரின் அருட்கருணையை நினைத்து தன் கடைசி காலம் வரை அவரது கோவிலேயே வழிபட்டு பின்பு சிவலோக பதவி அடைந்தார். இதனால் இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கி புகழ் பெருகும் என்றும் சொல்கிறார்கள். இக்கோயில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் விளங்குகிறது. கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் விசாலமான கிழக்கு வெளி பிராகாரத்தை காணலாம். இங்கு முதலில் நாம் காண்பது விநாயகரையும் அதன் பின் உள்ள நந்தி மண்டபமும் காண முடிகிறது. உள்ளே இடதுபுறம் 4 சன்னதி உள்ளது. இத்தலத்தில் கொடிமரம் இல்லை. 2 அம்பாள் சன்னதிகள் உள்ளன. கிழக்கு வெளிப்பிராகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகை எழுந்தருளி உள்ளாள். மற்றொரு அம்பாள் சன்னதியில் 4 திருக்கரங்களுடன் தெற்கு நோக்கியபடி சௌந்தரநாயகி என்னும் நித்திய கல்யாணி அம்மன் திருமண கோலத்தில் எழுந்து அருளி இருக்கிறாள். நந்தி மண்டபத்திற்கு பின்புறம் 2வது நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் இந்த ஸ்தல மூலவர் எழுத்தறிநாதர் மிகப்பெரிய வடிவில் கம்பீரமாக கிழக்கு நோக்கி லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக ருத்ராட்ச பந்தலின் கீழ் அருள் புரிகிறார். கருவறையின் விமானம், கூரை கோபுரம், கஜ பிருஷ்டம் எனப்படும் சிறப்பு கட்டிடக்கலை பாணியில் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானம் யானையின் பின்புறம் போல் தெரிகிறது. இது தமிழில் தூங்கனை மாடம் என்றும் அழைக்கப்படுகிறது. கருவறை கோஷ்டத்தில் பிருக்ஷாடனர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பாலசுப்பிரமணியர், தட்சிண கைலாய லிங்கம், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, மகாலட்சுமி, சண்டேஸ்வரர் ஆகியோர்கள் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்கிறார்கள். கல்லில் உருவாக்கப்பட்ட நடராஜ சிலையும் கோஷ்டத்தில் உள்ளது. இவர்களை தவிர பைரவர், மகா மண்டபத்தில் நவகிரகங்கள் உள்ளன. பக்தர்களே, இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் கும்பகோணம் அருகே இன்னம்பூர் அருள்மிகு சுகந்த குந்தலாம்பிகை சமேத அருள்மிகு எழுத்தறிநாதர் திருத்தலத்தை பற்றி குறிப்புகளை பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய குறிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.